ஏமாற்றப்பட்ட முதியோருக்கு இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஏமாற்று பேர்வழிகளிடம் முதியவர்கள் நகையையோ பணத்தையோ பறிகொடுப்பது தொடர்பான வழக்குகள் அதிகரித்து வருகின்றன. முதியவர்களை பணத்துக்காக கொலை செய்யப்படும் அவலங்களும் கூட அரங்கேறுகின்றன. இந்த நிலையில் இந்த வழக்குகளில் காவல்துறையால் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை எனில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை உறுதி செய்ய வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெரும்பாலும் உடல்நலம் குன்றி வெளியுலக நடப்புகள் குறித்து புரிதலில் பின்தங்கி உள்ள முதியவர்களை ஏமாற்றுவது சமூக விரோதிகளுக்கு எளிதாக இருக்கிறது. அவர்களை வீட்டிலோ பொது இடங்களிலோ மிரட்டி அல்லது ஏமாற்றி உடைமைகளை பறிக்கும் குற்றங்கள் இந்திய அளவில் அதிகம் நிகழ்வதாக தேசிய குற்ற ஆவண காப்பகம் அறிக்கைகள் தொடர்ந்து சுட்டிக்காட்டி வருகின்றன. திருவள்ளுவர் மாவட்டம் மாப்போசி நகரை சேர்ந்த பி. கிருஷ்ணவேணி 2018 ரத்த பரிசோதனைக்காக கணவருடன் சென்று கொண்டிருந்த போது சிலர் மிக நுட்பமாக ஏமாற்றி அவர்களிடம் இருந்து 17.5 சவரன் நகையை பறித்து சென்றனர். இந்த வழக்கில் திருவள்ளுவர் நகர காவல்துறையினரால் தற்போது வரை குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை. விசாரணை நிறைவு செய்து இறுதி அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி கிருஷ்ணவேணி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். செப்டம்பர் 2 அன்று நீதிபதி டி. பரத சக்கரவர்த்தி இந்த வழக்கை விசாரித்த போது குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்பதற்கான ஆய்வறிக்கையை ஏற்கனவே தாக்கல் செய்துவிட்டதாகவும் எதிர்காலத்தில் துப்பு கிடைத்தால் விசாரணை தொடரும் என்பதில் தெரிவித்துள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. மிக பலவீனமான நிலையில் உள்ள முதியவர்கள் இத்தகைய மோசடிகளால் மன உளைச்சலுக்கு உள்ளாவது அதிகரித்துக் கொண்டே செல்வதை நீதிமன்றம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. முதியவர்களை காப்பதே குற்றவியல் நீதிமன்றத்தின் அடிப்படை நோக்கமாக இருக்க வேண்டும் என்று திட்டவட்டமாக கூறிய நீதிபதி பாரதிய நாகரிக சுக்ரஷா சன்ஹிதா திட்டத்தின் 396 பிரிவின்படி குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட முடியாத இத்தகைய வழக்குகளில் பாதிக்கப்பட்டோருக்கு இழப்பீடு அளிக்கப்படுவதை தீர்வாக முன்வைத்தார். இழப்பீட்டுக்காக தமிழ்நாட்டில் 2013 உருவாக்கப்பட்ட திட்டம் 1 லட்சம் மட்டும் வழங்குகிறது. இதன் போதாண்மை குறித்து வருந்திய நீதிபதி நகையை 7 ஆண்டுகளுக்கு முன் இழந்த மனுதாரருக்கு இழப்பீடு இன்றைய மதிப்புக்கு கொஞ்சமாவது பொருந்த வேண்டும். எனவே காவல்துறை அவருக்கு நகை மதிப்பில் 30% அல்லது 5 லட்சம் ஆகியவற்றில் குறைவான ஒன்றை இழப்பீடாக அளிக்க வேண்டும். ஒருவேளை எதிர்காலத்தில் நகை கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த தொகையை மனுதாரர் திருப்பி செலுத்த வேண்டும் என உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்தார். இந்த உத்தரவு கிருஷ்ணவேணி என்கிற தனிநபருக்கு கிடைத்த ஆறுதல் மட்டுமல்ல, இவரை போல உடைமைகளை பறிகொடுத்து நிவாரணம் கிடைக்காமல் காவல் நிலையத்துக்கு அலைந்து கொண்டிருக்கும் இன்னும் பல முதியோருக்கு அளிக்கப்பட்டுள்ள நம்பிக்கை. இது ஒரு புறம் இருக்க, முதியோரை மோசடியிடம் இருந்து பாதுகாக்கவும் மோசடிக்கு பலியாகிவிட்டால் அவர்களின் புகார்களுக்கு தீர்வு காண்பதற்கும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் இல்லை. எனினும் பணியாளர் பற்றாக்குறை முதலான நிர்வாக தடைகளால் இப்படி சில வழக்குகள் முறிவின்றி நீள்கின்றன. இதுபோன்ற வழக்குகளில் காவல்துறையினர் எதிர்கொள்ளும் சவால்களை தமிழக அரசு சரி செய்ய முன்வர வேண்டும். முதியோரை குறிவைத்து ஏமாற்றுவது சமூகத்துக்கு பெரிதொரு சவாலாக உருவெடுத்திருப்பதை இந்த வழக்கு உணர்த்துகிறது. குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியாமல் காவல்துறை இழப்பீடு அளிப்பது இதுவே இறுதியாக இருக்க வேண்டும். குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு கடும் தண்டனைக்கு உள்ளாவது இனியாவது உறுதி செய்யப்பட வேண்டும்.